திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வருவாய் வட்டத்திற்கு உட்பட்ட புதுப்பாளையம் ஊராட்சி பகுதியில் உள்ள குளோபல் கார்டனில் வசித்து வருபவர் பாஜக நிர்வாகி முருகன். இவர் அதே பகுதியில் இருசக்கர வாகன பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை தேர்தல் பறக்கும் படையினர் திடீரென குளோபல் கார்டனில் உள்ள அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். தகவல் அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த பாஜக மற்றும் அதிமுக தொண்டர்கள் முருகனின் இல்லத்தின் முன்பு குவிய துவங்கினர். முருகன் வீட்டில் சோதனை முடிந்து வெளியே வந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளின் வாகனத்தை சிறைப்பிடித்த பாஜக மற்றும் அதிமுகவினர் முருகன் வீட்டை 3வது முறையாக சோதனையிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். முருகன் வீட்டில் பண பட்டுவாடா நடைபெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து வீட்டை சோதனை செய்ததாக அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருப்பினும் அப்பகுதியைச் சேர்ந்த பாஜக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தகவல் அளித்தது யார் என்று தங்களிடம் கூற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் புகார் தெரிவிப்பதாக கூறி அதிகாரிகளை விடுவித்தனர். அவிநாசி தொகுதியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டியிடும் நிலையில் பாஜக நிர்வாகியின் வீட்டை தேர்தல் அதிகாரிகள் சோதனையிட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. என்ன காரணங்க? நாங்க ஏதாவது இதுல இருந்து யார் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. எங்க வீட்டுக்கு வந்து நீங்க செக் பண்ணி ஏதாவது இருந்திருந்தா நீங்க கேட்கற கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் விடவே மாட்டேங்க. ரெண்டு வாட்டி வந்துட்டாங்க. ஏற்கனவே நாங்க வெள்ளிங்கிரிக்கு அன்னதானம் போட்டாங்க கோயிலுக்கு. எங்க வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. அந்த பொருள் எல்லாம் இருந்துச்சுங்க. அன்னைக்கு இதே மாதிரி வர சொல்லி வந்து பார்த்துட்டு போனாங்க. கோயிலுக்கு அன்னதானம் பண்றது ரசீது எல்லாமே நாங்க வச்சிருந்தோம். 13 வருஷமா வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு அன்னதானம் போடுறீங்க. ஒரு ஆள் பண்றீங்க, 10 பேர் சேர்ந்து பண்றோங்க. 10 பேர் முயற்சி பண்ணி எடுத்து நாங்க போடுறோங்க. நல்லா செய்யணும். அதை எதுக்கு போன் பண்ணி சொல்லி எங்க வீட்டுல பொருள் இருக்குன்னு சொல்லி வர சொல்லுங்க. அங்க அதுக்கு ஏதாவது இல்லாம வச்சிருந்தா இவங்க வந்து கேட்கலாம். கோயிலுக்கு போறதுதான் நாங்க பண்றோங்க. எங்களை எதுக்கு மன உளைச்சல் ஆளாக்கி எங்களுக்கு என்ன வரப்போகுங்க? இது வந்து கண்டிப்பா ஓபனா சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த வேலை பண்றாங்க. மன உளைச்சல் ஆளாக்கிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான நபர்கள் எங்களுக்கு தெரியும். இவங்க வந்து தொடர்ந்து வந்து பிஜேபி இங்க வளரக்கூடாது, பிஜேபி ஏடிஎம்கே ஒற்றுமையை குலைக்கணும் அப்படிங்கறக்காகவே கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு 2-3 பேர் தேவையில்லாம பண்ற விஷயம் தான் இது. இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதுல தலையிட்டு கண்டிப்பா வந்து எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும்.